ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு ஜப்பான் மிஸ் எல்ஃப் எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஒரு டஞ்சனை கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அந்த டஞ்சனை பற்றி தான் எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்கிறாங்க. அந்த டஞ்சன் ரொம்ப டீப்பாகவும் ஒய்டாக இருக்குது. அதோட டிஃபிகல்ட்டி லெவல் அதுவும் அங்கே இது கேட்டோன்னே எல்லாருமே கத்துறாங்க. அங்கே மரியாக்கு அது புரியல. ஆமாம், இதுக்கு எல்லாருமே கத்துறாங்க. அதோட டிஃபிகல்ட்டி லெவல் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அதில் என்னதான் கஷ்டமான விஷயம் இருந்தாலும் எல்லாருக்கு ஏத்த மாதிரி விலை உயர்ந்த பொருளா கிடைக்கும். இதனால அவரு எல்லாருக்கிட்டே சொல்றாரு, இப்போதைக்கு யூஜர் அந்த இடம் வந்து சீல் ஆயிருக்கு. இருந்தாலும் மேஜிக் ஸ்டோனை எல்லாருமே எடுக்க தயாரா. இதை கேட்டோன்னே அங்க ஏகப்பட்ட ஆளுங்க கத்துறாங்க. அங்க இதனால அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் அங்க கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அங்க மத்தவங்க கிட்ட அவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, அவங்க பேசுறத வெறுமா லிசன் பண்ணலாம். என்ன நீ சொல்ற, ஜப்பான்ல நீ வந்து என்ன மத்தவங்க கூட பேச வச்சல, இப்போ என்னன்னா நீ இங்க பேசாம இப்படி ஷையா இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ யாருக்கிட்டயாச்சும் பேசணும். ஏன்னா நீ ஜப்பான்ல ரொம்ப எனக்கு ரிலேயபிளா இந்த இதை சொன்னோன்னே அவர் ரொம்ப வெக்கப்படுறா. சரிவா, நம்ம வந்து வேற யாருக்கிட்டயாச்சும் போய் கேட்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வயசான ஒரு ஆளு கிட்ட வராங்க. அவருக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரியும் போல. ஒரு பார்த்தோன்னே சொல்றாரு, ஒரு பையன் ஒரு எல்ஃபா. ஆமா, நீங்க வந்து எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அதுவா, இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் தான். மத்தவங்களை பார்க்கும் போதே தெரியுது எல்லாருமே ராயல் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க. இப்போ நடக்க போற சர்ச் தான் இதுலயே மிகப்பெரிய தேடுதல் வேட்டையா இருக்க போகுது. ஆனா அதுக்கேத்த மாதிரி பர்மிஷனும் கிடைக்கணும்ல. இப்பதான் அவர் கேக்குறாரு, ஆமா நீங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு ஏஜ் ஆன மாதிரியே தெரியல, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரீங்க அப்படின்னு இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோம். இவன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அதே மாதிரி ஸ்மார்ட், இவனால எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். கேட்டோன்னே அப்படியே அவரு சிரிக்கிறாரு. ஓ அப்படியா மாறி, போதும் இதுக்கு மேலே நீ எதையும் சொல்லாத. இதுக்கப்புறம் அவன் மேஜிக் ஸ்டோனை பத்தி கேட்கறா. ஏன்னா கேட்மேன்ஸ் அவங்க வந்து ரீஃபைன் பண்றதுக்கு அதை பயன்படுத்தினாங்களாம். நீ சொல்றதெல்லாம் பழங்காலத்துல பயன்படுத்தின விஷயம், அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி. வந்து அதோட ரெக்கார்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிங்கனே வருது. இப்போ அவளிக்கும் மிஞ்சி இல்ல. அதே மாதிரி உனக்கு ஃபீல் ஆகலையா? அதாவது யாரோ ஒருத்தங்க இது எல்லாத்தையுமே அழிக்கிற மாதிரி. ஏன்னா ஏதோ ஒரு காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஏதோ ஒன்று, நீங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள போக போறீங்கன்னா இங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகணும். அங்க ஹாம்காம் அப்படின்னு ஒரு பர்சனா ஒரு இன்வைட் பண்றாரு. இவரு தான் அந்த டஞ்சனோட ஜெனரல் கமாண்டரா. அங்க பர்மிட் இருந்தாதான் அவங்களால போக முடியும் அப்படின்னு சொல்ல, இப்பதான் அவங்க சொல்றாங்க, இல்ல அப்படி இல்ல, நாங்க வந்து அவளைக்கும் ஃபர்தரா உள்ள போக மாட்டோம். என்ன சொல்றீங்க? அதாவது நீ வந்து உள்ள போகலையா? ஆமா, இவளுக்கு இன்னமும் பர்மிட் கிடைக்கல, அதனால நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் வெளியாளுங்களா இருந்தா எனக்கு வந்து எந்த விதமான கவலையும் இருந்திருக்காது. இல்ல நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரெண்டு பேருமே ஒன்னாதான் வாழ்றாங்க. இது கேட்டோன்னே அவங்க இன்னமும் பிளஷ்ஷா வராங்க. அங்க பின்னாடி மத்தவங்களும் இதை பத்தி தான் பேசுறாங்க. என்னப்பா, நான் எதிர்பார்க்கல எல்ஃப் வந்து இந்த அளவுக்கு அவங்களோட மூவ்ஸை ஃபாஸ்டா பண்ணுவாங்கன்னு. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அவரு சும்மா சொல்றாரு, தயவு செஞ்சு எங்களுக்கு பர்மிட்டை தரீங்களா? இதுக்கப்புறம் அவங்க நடந்து போற மாதிரி இருக்கு. ஏன்னா கில்டுக்கு இவங்க போனோம், இன்னமும் ஒரே ஒரு ஸ்டெப் ஒண்டிதான் இருக்கு. நடந்து போறது மாரிக்கு சுத்தமா பிடிக்கல. போற வழியில ஒரு துணி கடை இருக்குமா, அதுவும் ரொம்ப அழகழகா இருக்கு. பார்த்து காசும் சொல்றான், ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது? இல்ல இந்த மாதிரி துணியெல்லாம் ட்ரை பண்ணுமா? ஏன்னா நான் ஒரு சோசரர். ஒரு துணியை அவன் காட்டி வர்றான். அந்த துணியை போட்டு பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கா. வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கீங்க, ஏன் நீங்க இதையும் ட்ரை பண்ணக்கூடாது? இல்ல ஏதோ ஒரு ஷால் மாதிரி ஒரு விஷயத்த போடுறான். அதனால அவ அவ்வளோ அழகா இருக்கா, என்னால வார்த்தையே சொல்ல முடியல. அதாவது நீ வந்து ரொம்ப அழகா இருக்கு. சீன்ல கில்டுக்கு வந்தா அவரும் ஆச்சரியமா வராரு. பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல நேத்து வந்து அந்த எல்ஃப் அவ எங்க நாட்டோட துணியை போடுவான்னு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் டைரக்டா உள்ள வர, அங்க அந்த பையனும் உள்ளதா இருக்கான். அந்த பையனை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏய் நீ வந்து நல்லா இருக்கியே, இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான், பார்த்து எவ்வளோ நல்லாச்சு, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நீங்க ஒரு டிரான்ஸ்லேட்டரா எங்களுக்கு இருக்கிறதுக்கு. கேட்மென்ஸோட பாஷையை அவ்வளோ சீக்கிரத்துல யாராலையுமே கத்துக்க முடியாது. இருக்கிற ஆளுங்களும் கம்மி தான் அது பேசுறது. அது பிரச்சனை இல்லை, எப்படி பார்த்தாலும் நானும் இவனை மீட் பண்ணதான் வந்தேன், அதனால இது எனக்கு பிரச்சனையா தெரியல. நான் ஏதோ ஒன்று இது வழியா அவன் காமன் லாங்குவேஜை கத்துப்பான்ல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் இதை கேட்டோன்னே மூஞ்ச திருப்பி வச்சுக்கிறாங்க. என்ன ஆச்சு, உங்க ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆகலையா என்ன அவளைக்கும்? அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டோனை கட்டுறாரு. அது ஒரு மேஜிக் ஸ்டோன் தான். இததான் ரீசெண்டா ஒரு அட்வான்ஸ் பார்ட்டி வந்து கண்டுபிடிச்சுதான். அதை பார்த்து மாரியோ சொல்றான், ஹேய் நீ என்ன பண்ணு, அதை தொட. இது நானா? ஆமா நீதான். அப்படியே அவன் தொட ட்ரை பண்றான். அது அப்படியே ஜொலிக்குதா. அந்த எல்ஃபால அவளோட மேஜிக்கை உணர முடியுது. என்ன ஒண்ணு, இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, அந்த அளவு ஸ்ட்ராங் இல்ல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இது இல்லையா? பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். நான் இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டு வரேன். அங்க போறதுக்கு முன்னாடி அங்க காசு கிட்ட அவர் சொல்றாரு, உன்னால அவனுக்கு நம்மளோட லாங்குவேஜ் சொல்லி தர முடியுமா? அவனுக்கு என் கூட இருக்கும்போது அவளைக்கும் அவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீ இருக்கும் போதே அவனுக்கு சொல்லி தந்தா நல்லா இருக்கும். அங்க காசுவும் அதுக்கு ஒத்துக்கிறான். அங்க போனக்கு அப்புறம் காசுவும் கேக்குறான், ஆமா நீ வந்து லஞ்சை சாப்பிட்டியா? இல்ல நான் இன்னமும் சாப்பிடல. அப்புறம் என்ன மாதிரி நீ வந்து லஞ்சை கொண்டு வந்திருக்கல, அதை ஏன் நம்ம இவன் கூட ஷேர் பண்ணக்கூடாது? கண்டிப்பா. அந்த லஞ்சையும் அவ காட்டுறா. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா இது என்ன
என்னது இதோட பேரு தான் ஷூஷி, இதை வந்து நான் உனக்கு ஊட்டி விடவா? இல்ல என்னாலே சாப்பிட முடியும், ஆனா அப்படியே அவ அப்பி விட அவனுக்கு ரொம்ப பிடிச்ச போயிது. அவன் திரும்பவும் சாப்பிட்றான். ஏய் என்னப்பா உன்னோட வயிறு வந்து ரொம்ப போயிச்சா? ஆனா கடைசியில எப்பயுமே நீ மியாவுன்னு சொல்லணும். அப்படி அவனு சொல்ல வைக்கிற, அதுனா உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, கடைசியில நீ மியாவுன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் அவன் கிட்ட இருக்கிற 2 ஸ்டோன்ஸை காட்டுறான். அந்த ஸ்கேலும் ஒரு ப்ளூ கலர்ல இருக்க அந்த ஸ்டோனும். இதை என்னால ரீஃபைன் பண்ண முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா இதை பார்க்கும் போது என்னால சொல்ல முடியும் இதுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குன்னு. அது அப்படியே தொட்டு பார்த்தா இதுல நிறையவே பவர் இருக்கு. மாரியோ சொல்றான், நீ வந்து மியாவுன்னு சொல்லணும். சரி சொல்றேன், ஆனா ஏதோ ஒண்ணு இதை வந்து என்னால ரீஃபைன் பண்ண முடியாது, ஏன்னா இதோட எனர்ஜி வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுது பயங்கரமா. இப்பதான் அங்க காசுக்கும் விஷயமும் புரியுது. இது வந்து அந்த டிராகனோட உடம்புல இருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதனால தான் ரீஃபைன் பண்ண முடியலையோ. அந்த லைட்டும் அங்க விட்டு எரியுமா பார்த்து மாறி சொல்றான், எனக்கு ஒண்டிதான் அப்படி தெரியுதா இல்ல உங்களுக்கும் தெரியுதா? இதை பார்க்கும்போது இப்பதான் அவன் சொல்றான், இதுக்குள்ள நிறையவே பவர்ஸ் இருக்கு, எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா இருக்கு. லைட்டும் அடிக்கடி பிளிங்க் ஆகுது. இப்பதான் அவங்க 2 பேருக்கும் விஷயம் புரியுது. போனா அந்த டிராகனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா, இல்லனா அவங்களால நம்ம பேசுற விஷயத்த கேட்க முடியுதா? டிராகன், உங்களால நாங்க பேசுற விஷயத்த கேட்க முடியுதா? நான் என்னால நம்ப முடியல, ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங், அவங்களுக்கு எப்படி ஏதாச்சும் ஆகும்? இருந்தாலும் அது அடிக்கடி பிளிங்க் ஆகுதா, இதனால அங்க போய் பார்க்கலாம்னு இவங்க டிசைட் பண்றாங்க. இதுக்கப்புறம் அங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவா நம்ம மாரியா பெல் தான் போகணும். அவளால அங்க போக முடியல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலா வேற ஒருத்தங்களை தேர்ந்தெடுக்கணுமா. ஆனா இப்போதைக்கு மாறி வந்தக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசலாம். அங்க ஒரு பர்சன் சொல்றான், நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்க கூடாது, என்ன விடவும் யாரால இதை அற்புதமா பண்ண முடியும்? அந்த பொண்ணு சொல்றான், ஹேய் நீ வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க, மத்தவங்களை பார்த்தா எல்லாருமே கம்மன் இருக்காங்க, ஏதோ ஒரு காரணமா தான். இப்படி இவங்க பேச அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறவரும் சொல்றாரு, நம்ம மாரியா பெல் வந்தக்கு அப்புறம் இத பத்தி பேசிக்கலாம். இதுக்கப்புறம் அவன் தனியா போகும்போது அங்க ஒரு வித்தியாசமா ஒரு சின்ன பையனை வந்து சொல்றான், இதான் ரெப்ரசன்டேட்டிவா சூஸ் ஆயிருக்கீங்களா? அந்த டஞ்சன் அதுல ஏகப்பட்ட வெல்த் இருக்கும், நம்மளால ஏகப்பட்ட விஷயத்த அடைய முடியும். ஆமா, எனக்கு என்ன புரியாத விஷயம்னா அதை மாறி வேற ஒரு கண்ட்ரில கண்டுபிடிச்சிருக்கா. அதே மாதிரி அந்த ஸ்டேஞ்சான பையன், அவனை பத்தியும் எதுவும் தெரியல. சீன்ல அந்த டிராகனோட டஞ்சனுக்கு வராங்க. அங்க லிசார்ட் மேன் தான் வழி காட்டுறான். அப்பதான் என்கிட்ட சொன்னா, அதாவது நீங்க வந்தா உங்க 2 பேருக்கும் வழியை காட்டணும்னு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ரீசெண்டா பல நாளாவே அங்க கொடூரமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது. அவளோட கோவத்துல மாட்டிக்கினா அவ்வளவுதான் போல. இதனால அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க வந்து ஒரு ஏரியாக்கு வந்துடுறாங்க. இதுக்கு மேல என்னால அங்க போக முடியாது, வந்து மீதி விஷயத்த பாத்துக்கோங்க. ரொம்ப இருட்டா இருக்கு, ஏதோ குழந்தைங்க கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. திடீர்னு ஒரு 3 கண்ணு தெரியுதா, அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது டிராகனோட குட்டிங்க எல்லாம் வெளில வந்திருக்குன்னு. இதுவும் அவ்வளவு அழகா இருக்கு. அதையும் அவ கொஞ்சரா, கங்க்ராட்ஸ் உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கா. சரி நீங்க வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதுக்கான காரணம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அது என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா அதை வந்து நானே என்னோட வாயால சொல்லுமா, சீக்கிரமா கொடுங்க. ஆனா இப்பதான் அவன் லஞ்ச் பாக்ஸே கட்டுறான். அது பார்த்தா எம்டியா இருக்கு. என்ன இது காலியா இருக்கு? மன்னிச்சிருங்க, நாங்க ஆல்ரெடி லஞ்சை சாப்பிட்டுட்டோம். இங்க வந்ததுக்கு காரணம் சும்மா பார்த்துட்டு போகலாம் தான். இங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அதை பாக்குறதுக்கு நாங்க வந்தோம். இல்ல நீங்க பண்ணது எதுவும் சரியில்ல, நான் இங்க இருந்து என்னோட ஃபுட்டை தான் மானவா இவங்களுக்கு கொடுத்தேன். இவங்களை பாத்துக்கிறதுல நான் வந்து ஃபுட்டை கூட சரியா சாப்பிடுறதே இல்ல. உங்களை பார்க்கும்போது எனக்கு இன்னமும் பொறாமையா இருக்கு. நீங்க வந்து பேரா சுத்துறீங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா. நீங்க பண்ணது எதுவும் சரியில்லை, நான் இப்போ என்னதான் பண்ண போறேன்? நான் வந்து எதிர்பார்க்கல ஒரு ஃபுட்டுக்காக ஹியூமன் ஃபார்ம்ல இந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பிரசிவா இருப்பாங்கன்னு. நீங்க பண்ணது எதுவும் சரியில்லை, இந்த உலகம் அதாவது ஹியூமன்ஸோட உலகத்தை நான் அழிக்க போறேன். இல்ல நீங்க வந்து அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் எங்க கூட ஹாட் ஸ்பிரிங்குக்கு வரக்கூடாது? நான் ஜப்பான்ல இதுக்கு முன்னாடி சொன்னல, அதான். இது கேட்டோன்னே இப்பதான் அவங்களோட கோவமே கொஞ்சம் அமைதியாகுது. அட ஹாட் ஸ்பிரிங்கா, நான் கண்டிப்பா அங்க வர ஆசைப்படுறேன். அது எனக்கு ஒரு வெக்கேஷன் மாதிரி இருக்கும். என்னோட ரியலான பாடி அது இங்க இருக்கும். இது பசங்களை பார்த்துக்கும், நான் வந்து அங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். வந்து ஒரு நல்ல ஐடியாவாவும் இருக்கும். மேரியும் கேக்குறா, ஆமா நீ வந்து ஏன்டா அதை சொன்ன? வெளியில வந்து அவன் கத்தி விடுறா, ஆமா நீ வந்து ஏன் அப்படி அவளுக்கு ப்ராமிஸ பண்ண? நான் இப்பெல்லாம் நீ யோசிக்காம ரொம்ப கேர்லெஸ்ஸா எல்லாத்தையுமே சொல்லிடுற. நானும் இருக்கேன், நீ என்னன்னா அப்படி நீ அந்த விஷயத்த சொல்லிட்ட, என்னால என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து அப்படி கேட்டாங்க. அங்க சாயந்தரம் ஆயிடுமா. இப்பதான் காசுவே சொல்றான், நம்ம கில்ட பத்தி மாந்துட்டோம். அப்புறம் அங்க கில்டுக்கு போகும் போதே அவன் சொல்றான், நீலேருந்தே மாறி வந்து கில்டுக்கு போனக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்டா. எனக்கு ஒரு இயலான உலகத்துல ஏகப்பட்ட வேலை இருந்தனால அவளுக்கும் அவ கூட ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண முடியல டைம். அவளுக்கு ஹாட் ஸ்பிரிங்குக்காக ஒரு விஷயத்தையும் கொடுத்தேன், அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீன்ல அவங்க 2 பேரும் டஞ்சனுக்கு அந்த டிராகனை மீட் பண்ணலான்னு போறாங்க. இல்ல அதே பர்சனும் அப்படியே பாக்குறான். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இவனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு. அவனும் என்ன ரியலான உலகத்துக்கு வந்துருவானா? இதுக்கப்புறம் டிராகன் வந்து ஜப்பானுக்கு வரப்போகுது. பார்க்கலாம் என்னென்ன அலப்பறை ஏற்பட போகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்பதான் நம்மளோட சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.